ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டேஸில் ஒரு அண்ணன் தங்கச்சி ட்ரெண்டிங் சாங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணணும்னு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. நாங்கள் எடுக்கிற எல்லா வீடியோவுமே வந்துட்டு அப்போ பார்த்து அப்போ பண்ணுற வீடியோஸ் தான் நாங்கள் இது வரைக்குமே எடுத்துகிட்ருக்கோம். எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்குன்னு டைம்ஸ் பண்ணுறதோ கிடையவே கிடையாது. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, நான் தம்பியை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கணும். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற அந்த அரை மணி நேரத்தில் தான் நாங்கள் வீடியோ எடுத்து இது வரைக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதில் வந்து கமெண்ட்ஸ் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் இதாகும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸ் கொஞ்சம் வந்தாச்சு. ஆனால் இருந்தாலும் வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல அது 8.5 லட்சத்துக்கு போகும்னு சொல்லி. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து எப்போதுமே முன்னேறி போகிறோம்னா அதில் சில தடங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயுமே நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் எங்கள் லைஃப்பில் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து சில எங்களுக்கு காமெடியாகவும் கொஞ்சம் மனசை தொடுற மாதிரி இருந்த கமெண்ட்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கமெண்ட்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் இது, பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோவை வந்து திரும்ப திரும்ப பார்த்தவங்க லைக் போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் அதுக்கு கீழே உள்ள லைக்கில் வந்து 976 லைக் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து முதல்ல ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கமெண்டை வச்சுட்டு விட்டுறோம். பட் அது வந்து இப்போ கொஞ்சம் வைரல் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு என்ன கீழே அதுக்கு லைக்ஸு, வேற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணால் அதுக்கும் லைக்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இத்தனை பேர் பார்க்குறாங்களா, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவங்களே உண்மையாக சிரிச்சிட்டாங்க. அது உண்மை தான். ஏன்னா நாங்கள் வந்து எந்த ப்ராக்டிஸும் பண்ணலை, டக்குன்னு பார்த்தோம். சரியான மழை, அதனால் வெளியில் எங்களுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷெட் இருக்குது, மழை நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷெட் வச்சுருக்கோம். அந்த ஷெட்டில் தான் போய் நின்று பண்ணோம். சரி இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த பூ வச்சேன். ஆனால் அந்த பூவும் ஹைலைட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்போது உண்மையாக நாங்கள் வந்து அதில் சிரித்தோம். 2 பேருமே உண்மையாகவே நாங்கள் அந்த டைமில் சிரிப்பு வந்துருச்சு, அடக்கமுள்ளே சிரிச்சிட்டோம். ரியலாக இருந்துச்சுப்பா, சூப்பர் போங்க, அருமை. நாங்கள் வந்து இதை இப்போயே சொல்லிட்டேன், நான் திரும்பி சொல்லலை. நான் அதுக்கப்புறம் தங்கச்சி ரியாக்ஷன் பார்த்து அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. நிறைய பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் வந்து அவரோட தங்கச்சி நினைக்கிறீங்க. நாங்கள் தங்கச்சி கிடையாது, நாங்கள் லவபிள் கப்புள்ஸ். நாங்கள் மேரீட் தான் 2 பேருமே. அவர் என்னோடய ஹஸ்பண்ட், நான் அவங்களோட ஒய்ஃபு. நிறைய பேருமே உங்களுக்கு தங்கச்சின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நாங்கள் தங்கச்சி கிடையவே கிடையாது, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ். அதுக்கு 55. நான் கூட உண்மையாலுமே மூளை கரிச்சு கம்மின்னு நினச்சேன். ஸோ தான் இந்த கமெண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸோ அந்த பரவாயில்ல, இது வந்து எங்களுக்கு பெருசாக பேட் கமெண்ட்னு நான் சொல்லலை. அவங்க மென்டல் இதில் எப்படி சொல்லியிருக்காங்கிறத நான் அதை பார்க்குறேன். நான் நெக்ஸ்ட்டு அவங்களே பார்த்த உடனே சிரிப்பு வரலை, அவங்க சிரித்த உடனே தான் சிரிப்பு வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ். அதுக்கு வந்து 20 பேர் லைக் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ரியாக்ஷன் வேறு லெவல் சிஸ்டர், தேங்க்யூ. அதுக்கு 43 பேர் லைக் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சிஸ்டர் ரியாக்ஷன், சிரிப்பு தாங்க முடியலை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பூஸ்டப் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டப் தான். ஐயோ அழகு குடமாக கொட்டுது. ஸோ நம்மளுக்கு நம்மளோட இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது தெரியும். ஸோ சொன்னதுக்கு தேங்க்ஸ். அதுக்கு வந்துட்டு இப்போ 19 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. எங்களை எல்லாம் ஏமாற்றிட்டீங்க. ஸோ இதுக்கு கமெண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இதில் வந்து நாங்கள் வந்து லூஸு இல்லை நான் கொஞ்சம் மென்டல் அந்த மாதிரி நினச்சி தான் நீங்கள் இந்த கமெண்ட்டை போட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போய் வீடியோ பார்த்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க நல்லா தான் இருக்காங்கனால தான் அந்த கமெண்ட் அவங்க போட்டிருக்காங்க. அழகுடா தங்கம், அதுக்கு 7 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இத்தனை பேர் சொல்லும்போது நம்ம நம்பாமல் இருக்கக்கூடாது, அதனால் நம்பிக்கிறேன். நான் ரியலாக இருந்துச்சு ப்ரோ, நிறைய வீடியோ போடுங்க. இது போல் உங்கள் சிஸ்டரும் சூப்பர். ஸோ சிஸ்டர் இல்லை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ இதுக்கு மேலே தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். செம்ம ஆக்டிங், ஹாய். அந்த சிஸ்டர் ரியாக்ஷன் சூப்பர், சேஞ்சில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர், தங்கச்சி நடிப்பு அருமை, இது நடிப்பு மேடம். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ஒரு வீடியோஸ் எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்களோட இது தான் கொண்டு வராங்க. ஸோ நாங்கள் நடிச்சு தான் போட்டுருக்கோம். ஓகே, அதை நான் வச்சுக்கிறேன். நான் சூப்பர்மா தங்கை, நீ அழகு, தேங்க்யூ அண்ணா. அதுக்கப்புறம் அப்படியே
லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மாதிரி இருக்காங்க உங்கள் தங்கச்சி. அவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை. ஸோ அந்த கமெண்ட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை, அவங்க அளவுக்குலாம் இல்லை. ஓகே, அதை எடுத்துக்கலாம். நம்ம தற்பெருமை காட்டிக்கிறதுல பெருசு ஒன்றும் இல்லையே. செம்மையாக இருக்குது ப்ரோ இந்த வீடியோ. தேங்க்யூ. சூப்பர் நண்பா, சூப்பர். ஸோ அந்த நண்பாங்கிற வார்த்தை வந்துட்டு உலகத்தில் வந்து ஒரு ஈடு கொடுக்க முடியாத ஒரு வார்த்தை. ஸோ தேங்க்ஸ் நண்பான்னு சொன்னதுக்கு. கிளைமேக்ஸ் தான் ஹைலைட், அந்த சிரிப்புக்கு 1 கோடி பூ. தேங்க்யூ. நான் அந்த சிரிப்பு தான் உண்மைக்குமே அந்த வீடியோவும் அந்த பூவும் அந்த சிரிப்பு தான் அந்த வீடியோ வந்து ஹையாச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் சூப்பர் வண்டர்ஃபுல் டியர், செம்ம பியூட்டிஃபுல் அக்கா. உண்மையாக உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ. நிறைய வளர வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் அவங்களுக்கு. சூப்பர் சூப்பர்மா. நான் கொஞ்சம் சோகமாக இருந்தேன் சிஸ்டர், ரியாக்ஷன் வேறு லெவல். ஸோ நிறைய பேரோட லைஃப்பில் வந்துட்டு கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்க ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். இருந்துட்டும் நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் சிரித்து ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஹாப்பி தான். நாடி நரம்பு ரத்னம் இதில் அனைத்தையும் நடிப்பு அக்கா வேற. இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஹாப்பியாக இருக்குது கமெண்ட்ஸ் வாசிக்கல. அவங்களே உண்மையாலும் சிரிச்சிட்டாங்க. சூப்பர் செம்ம. ஐ ஸ்டெப் மை லவ்வர். ஓ மை காட், செம்மக்கா, நல்ல ஆக்டிங். தேங்க்யூ. சூப்பர் அக்கா, அண்ணா வேற லெவல். அதுக்கப்புறம் சூப்பர் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணி சூப்பர். அந்த தங்கச்சிக்கு சிரிச்சிச்சுப்பா. ஆமாம், உண்மையாலுமே நான் அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குது, கண்ணுங்களாம் செம்ம சூப்பர். அதுவும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வாசிக்கும் போது. அண்ணா நீங்கள் பார்த்தா பயந்தா நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் பயந்ததை நாங்கள் பார்த்துட்டோம். சாரி, அவர் பயப்படலாம் இல்லை, 2 பேருமே நாங்கள் வந்து சிரிச்சிட்டோம், பயப்படலாம் கிடையாது. செம்ம டேலண்ட் ஆக்டிங் சூப்பர். ஸோ தேங்க்யூ. சூப்பர். தளபதி விஜய் சாங் டைலாக் பியூட்டிஃபுல், வேறு நைஸ், எக்ஸலண்ட், சூப்பர், ஐ லவ் யூ. ஸோ இதுக்கு நாங்கள் வந்து தளபதி விஜய் சாங்கோட ஒரு டைலாக் அவர் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. செம்ம போ, சூப்பர் சூப்பர், ஸோ க்யூட், மாஸ் ப்ரோ அக்கா, சூப்பர்மா, ஃபேஸ் வெரி நைஸ், க்யூட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ போடும்போது கருத்து காமெடி இருக்கணும், மொக்கையாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் என்ன மொக்கை இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. சிரிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்யூட் ஸ்மைல் 2 பேரும். சூப்பர் ரியாக்ஷன், சூப்பர் சிரிப்பு அழகாக இருக்குது. சிரிப்பு சூப்பர். ஸ்மைல் மச்சான் சௌக்கியமா. இது யார் அனுப்புனான்னு எனக்கு தெரியலை. மச்சான்னு சிவான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. மச்சான் சௌக்கியமானு. செம்ம வீடியோ. ஸோ எங்கள் ஃபேமிலி சைடாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி சைடாக இருக்கலாம். ஸோ இல்லை எங்கள் 2 பேரும் இல்லைன்னா வேறு யாராவது கலாய்க்கிறதுக்கு அனுப்பியிருக்கலாம் தான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம சிஸ்டரை நம்மளே காமெடி பண்ணக்கூடாது. ஸோ சிஸ்டர்னு சொல்லி எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். 2 நாளைக்கு அப்புறம் வயிறு வலிக்க சிரித்தேன், சிரிக்க வைத்ததற்கு நன்றி, திரும்ப பார்க்கும் வீடியோ. ஸோ தேங்க்ஸு. அவங்களுக்கு என்ன சொல்லணுன்னா, ஸோ கஷ்டம் இல்லாத லைஃப்லேயும் வரும். ஸோ பி ஹாப்பி, அப்படி தான் அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நம்ம வீடியோ பற்றி சிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு செகண்ட்ஸ் ஆஃப் இது கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். அழகான சிரிப்பு தங்கை அவர்களே. ஐயோ இன்னொரு அப்படின்னு பொண்ணு எக்ஸ்ப்ரெஷன் சூப்பர். அப்புறம் சிஸ் அழகி, பியூட்டிஃபுல் அண்ட் நேச்சுரல் ஸ்மைல். தேங்க்யூ. அப்புறம் கஸ்டமைஸ்டு மாதிரி இருக்குது, நோ கஸ்டமைஸ். இது சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், நாங்கள் வந்துட்டு எதையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கவே கிடையாது. நாங்கள் எல்லாமே நேச்சுரலாக, எங்களுக்கு சீரியஸாகவே அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். வந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ்னு ஒரு எதுக்குமே நாங்கள் கொடுத்தது கிடையாது. பார்த்தா அப்போ நாங்கள் ஆடி வீடியோ போடுறதோ டைலாக்ஸ் பேசுகிறதோ அந்த டைமில் தான். சூப்பர் சகோதரி, நைஸ் சூப்பர் க்யூட் சிஸ்டர். தம்பி தங்கச்சியை பார்க்க உனக்கு பயம் ஆயிடுச்சா? நாங்கள் தம்பி தங்கச்சி கிடையாது, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சிஸ்டர் க்யூட். இந்த வீடியோவை எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியலை. ஸோ தேங்க்யூ அவங்களுக்கு. ஸோ இது எந்த மென்டல் இதில் சொல்லியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க காமெடிக்காக சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எத்தனை தடவை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. சூப்பர். அடடடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா வேறு லெவல், சூப்பர் ப்ரோ. மாசான தங்கச்சி, க்யூட் கேர்ள், செம்ம சூப்பர். உங்கள் தங்கச்சி ஏன் யாரும் ஸோ அது என்னன்னு சரியாக அது என்ன இதுக்காங்கன்னு தெரியல. செம்ம காமெடி. நீங்கள் எந்த ஊர்? எல்லா வீடியோலையும் கிளைமேட் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கிற இடம் வந்து வயநாடு.
நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான். ஸோ அதையும் காட்டுறேன் நான். இது வந்து வீட்டுக்கு பேக் சைடு. இதுதான் இந்த சைடு தான் வந்துட்டு இது பெரிய ஒரு குன்னு, ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். ஸோ இப்போ பராமரிப்பு இல்லாதனால தான் இப்படி இருக்குது. இது வந்து காலையிலேருந்து மழை டைமில் நல்லா க்ளவுட் இருக்கும். ஸோ அது அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு கீழே வீட்டுக்கு கீழே ஃபுல்லாக பெரிய ஆறு. இப்போ மழை கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக போகுது. நம்ம சேனலில் இதில் ஹைலைட்டாக தண்ணி வந்ததான வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், அது நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டைலாக் வந்தது தங்கச்சி யாருன்னு சொல்லிவிட்டு நீ அண்ணன் சொல்கிறது அது மாப்பிள்ளை தானே சொல்லணும் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இல்லையே, நீ அதிர்ஷ்டசாலி. ஸோ தங்கச்சியாக இருக்கணும், ஒரு டைலாக் பண்ணுறதுக்கு தங்கச்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்மளே பண்ணலாம். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் அவரோட தங்கச்சி கிடையாது. இது உங்கள் ஊரில் தங்கச்சியா? இது உங்கள் ஊரில் தங்கச்சியான்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னன்னு சொல்லணும்னு சொல்ல, தங்கச்சி தான் சொல்லுவாங்க, வேறு என்னன்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். அட கடவுளே என்னத்தை சொல்ல, சேட்டை பூ தான் ஹைலைட்டு. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த செகண்டில் எங்களுக்கு தோணுது பூ அப்படி வைக்கிறது. பாவம் அண்ணனே பயந்துட்டார். நீங்கள் கப்புள்ஸா? ஸோ அதில் வந்து கெஸ் பண்ணி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் கப்புள்ஸான்னு. ஆமாம், அழகாக இருக்காங்க, அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கிறது. அப்புறம் 8 டைம் பார்த்தேன். ஸோ இது தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப டச்சபிளாக இருந்துச்சு. 8 டைம் பார்த்தேன். ஸோ நம்ம வீடியோ திருப்பி மேக்ஸிமம் நம்மளே பார்க்க மாட்டோம். ஸோ 8 டைம் பார்த்ததுன்னு சொல்லுறது எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அப்படியே எடுத்து வையேண்டா, எனக்கு வேணும் உன் தங்கச்சி ப்ளீஸ். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் மட்டும்தான் நம்ம கோமாளி மாதிரி நடிக்கலாம். எஸ், இது பர்ஃபெக்ட்லி உண்மை. நம்ம அம்மாக்கிட்டையும் ஹஸ்பண்ட் அண்ணாக்கிட்ட இவங்ககிட்ட தான் நம்ம நடிக்க முடியும், மற்ற வேறு யார்கிட்டையும் நடிக்க முடியாது. ஸோ அந்த சிஸ்டர் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த இது சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். சூப்பர். அதே மாதிரி ஹார்ட் சிம்பிள், அழுகிற மாதிரி, ஸோ நம்ம சிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே நம்ம சேனல் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் ஹைலைட்டாக போயிருக்கு. ஸோ நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் பாய், டாடா.